அதாவது நாங்கள் மிகவும் ரொம்ப ரொம்ப ஆரவாரத்தோட பெரிய ஒரு உற்சாகத்தோட மக்கள் எல்லாருமே கூடி இந்த இடத்துல வந்து நாங்கள் காத்திருந்தோம். சரியா சொல்லணும்னா 12:15 இருந்து நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா, நாங்கள் ஆழ்த்தூர் மேற்கொன்றியோம். எங்களுக்கு வந்து ஜாதி மதம் கட்சி எல்லாத்தையுமே அப்பாற்பட்டு இங்கே கூட இருக்கிற இளைஞர்களை வந்து ஒரு சில பேர் வந்து திமுகவிலையும் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க, போஸ்டிங்லேயும் இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க. சரிங்களா, அது எல்லாமே வந்து எதுக்காக வந்திருக்காங்கன்னா தளபதிக்காக தான் வந்திருக்கிறாங்க. தளபதி அவர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா அவர் கால் பதிச்ச இடம் வந்து அது தளபதியோட கோட்டையை தான் மாறுமே தவிர வேற எதுவாகவும் மாறாது. அதுக்காகவே இந்த காவல்துறை வந்து சரியான முறையில் வந்து போக்குவரத்தை சீர் செய்யாத ஒரே காரணத்தினால தளபதி சரியான நேரத்துக்கு குறிச்ச நேரத்துக்கு அவரால் ஒவ்வொரு இடத்தையும் பாயிண்ட் ரீச் பண்ண முடியல. அந்த ஒரே காரணத்தினால தான் இப்போ எங்களுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு. நாங்கள் 12:15 வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ மணி வந்து 12:30 ஆயிடுச்சு. இது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். இன்னமும் நாங்கள் வெயிட் பண்ண தயாரா இருக்கோம். பட் இருந்தாலும் எங்க தளபதியை உள்ள வந்து எங்களை பாக்குறதுக்கு அனுமதிக்கல. அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். நீங்க சுத்தி எல்லாத்தையுமே பாருங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். எல்லாருமே வந்து 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் லாங்ல இருந்து தான் வந்திருக்கோம். நாங்க திருப்பி இங்க இருந்து நாங்க ஊருக்கு போகணும். எங்களுக்கு போறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா தளபதியை பார்த்துட்டு போயிருந்தோம்னா பெரும் மகிழ்ச்சியோட நாங்க போயிருந்திருப்போம். இப்ப எங்களுக்கு முழுக்க முழுக்க ஏமாற்றம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கே தவிர வேற எதுவுமே இல்லை. தளபதி திருப்பி பெரம்பலூருக்கு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அது சாத்தியம் ஆகுமா ஆகாதாங்கிறத வந்து தளபதி தான் முடிவு பண்ணணும். அரசியல் ஆளும் கட்சி தான் முடிவு பண்ணணும்.